Hi, this is Arya. Please subscribe to TalksOfCinema. ஆனால் இன்ஜினியரிங் பண்ணும்போது செகண்ட் இயரில் ஐ யூஸ் டு டூ இன்ஜினியரிங் ட்ராயிங் a lot more than other subjects. thermodynamics, applied mechanics அதெல்லாம் ஒரு டிரெக்டர் அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே இந்த பர்டிகுலர் ஃபேஸ் எனக்கு எந்த கதைக்கு சூட் ஆகுமா அப்படின்னு வரும்போது நம்ம ஒன்லி ஃபேஷன் எடுத்திருந்தோன்னா அது ஒத்து வராது. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கே எடுக்கும்போது அது புரிஞ்சிருக்காது. ஓ இவ்வளோ மீனிங் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியும் லாஸ்ட்டில். அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ், மேக்கப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து எப்படி என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் அண்டர்ஸ் அந்த பிளானிங் சரியாக இருந்தால் தான் you will be able to undertake the photography and make it look good. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால they had planned and given that particular look to have some intensity. and இல்லை ஒரு பர்சன் ஆர்டினரின்னு தெரியும். ஆனால் with the help of lights, with your lenses and your camera, அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அது வேறு லெவலில் எடுத்துன்னு போகிறது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட சேலஞ்ச். Hi, this is VenkatRam, photographer, presenting on TalksOfCinema.com. Hi viewers, welcome to Talks of Cinema. In the special interview, யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா one of the top and veteran fashion photographers, VenkatRam sir தான் நம்ம கூட இருக்காரு. So, thank you. Hi sir, welcome to the show. Thank you. எப்படி இருக்கீங்க? Fine, thank you. ஸோ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரவிவர்மன் பெயிண்டிங் ரீக்ரியேட் நீங்கள் பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது நாம் ஃபவுண்டேஷன், சுஹாசினி மணிரத்னம் அவங்களோட நாம் ஃபவுண்டேஷன், தே ஹெல்ப் டெஸ்டிடியூட் விமன், சிங்கிள் விமன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த என்ஜிஓ. அதுக்காக தான் நம்ம இந்த ஃபண்ட் ரைசர் மாதிரி இதை பிளான் பண்ணோம். பிளான் பண்ணும்போது இஸ் ஒன் ஆஃப் த ஐடியாஸ் ராஜா ரவிவர்மாவோட ரீக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும்ன்றது தான். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா உருவாச்சு. ஸோ அதுலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே சார். ஸோ எப்படி சார் சூஸ் பண்ணிங்க மாடல்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆக்டர்ஸ்லேருந்து ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராஜேஷ், சமந்தா மேம் அண்ட் ஸ்ருதி ஹாசன் வரைக்கும் இருக்காங்க. அண்ட் நதியா மேம், ரம்யா கிருஷ்ணன் அண்ட் லிசி அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாடல்ஸ் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது அது ஒரு கஷ்டமான, எல்லாருமே பெரிய, ஆமாம் அவங்கள விட இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பெயிண்டிங் அதை மேட்ச் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்தது. பெயிண்டிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ரொம்ப எலாபரேட்டாக எடுத்தாலும் செட் ஒர்க் அதிகமாகும். ஸோ ஏன்னா அது என்ஜிஓக்காக ஷூட் பண்ணுறதால. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்டட், அதாவது மாடல்ஸ் எடுத்தோன்னா வில் ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதால ஹார்ட்லி 15 people ஃபஸ்ட் நம்ம எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது. அந்த 15ல் யார் எந்த பெயிண்டிங்கை சூட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அதுக்கு வி ட்ரைட் ஆர் பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது ஹேர் லைன், ஹேர் ஸ்டைலிங், அப்புறம் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அவங்க பாடி ஃபிகர் எப்படி இருக்கும், எந்த ஒரு போஸில் எந்த ஆர்டிஸ்ட் எப்படி செட் ஆவாங்க, அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கடைசியில் வி கேம் அவுட் ஓகே இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ப்ளஸ் இந்த ஆப்ஷன்ஸும் ஆர்டிஸ்ட்கிட்ட கொடுத்துருந்தோம், அவங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் லைக் வாட் வி கேவ். சில பேர் வந்து வேறு அட்வென்ச்சரஸ் லைக் ஷோப்னா அந்த குழந்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. ஐ செட் டஃப்பாக இருக்கும், ட்ரை பண்ணலாம். ஐ வில் ட்ரை இட், சேலஞ்சிங், இஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங். ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அதான், பட் இட் டுக் சம் டைம் டு மேட்ச் த பெயிண்டிங் அண்ட் த ஆர்டிஸ்ட். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ ஷூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி? நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது சின்ன வயசில் எடுப்பேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணுன்றது எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஆர்வம், அதாவது ஹாலிடேஸில் எப்போது ட்ராவல் பண்ணும்போது தான் ஃபோட்டோ எடுக்கிறது. ஆனால் இன்ஜினியரிங் பண்ணும்போது செகண்ட் இயரில் ஐ யூஸ் டு டூ இன்ஜினியரிங் ட்ராயிங் a lot more than other subjects. thermodynamics, applied mechanics அதெல்லாம் இல்லை. ஆமாம். ஸோ I used to concentrate more on engineering drawing, which had more perspectives அந்த மாதிரி. So somehow I felt visual media is what I want to do. அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் ஒன்லி ஃபோட்டோகிராஃபி. ஓகே. ஸோ நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், ஒர்க் பண்ணேன். ஷரத் அக்சரோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் 9 years பேக். அவரோட ஒரு 1.5 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒன். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படிலாம். ஸோ நீங்கள் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ண என்ன சார் ரீசன்? அதாவது அட்வர்டைசிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஒன்லி அபவுட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. அதாவது ஒரு இது விளம்பரம் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட்டை தான் பெருசாக காட்டுவாங்க. ஒரு டிவியோ இல்லை ஒரு வெட் கிரைண்டரோ இல்லை ஒரு காரோ. ஸோ வி யூஸ் டு ஷூட் லாட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. அதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டியன் லைட் அப், அது மாடல் கிடையாது.
ஸோ பீயிங் அ ப்ராடக்ட் ரிஃப்ளெக்டிவ் சர்வீஸாக இருக்கலாம், இட் குட் பி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஸோ we used to do a lot of அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. அப்புறம் என்னாச்சு, பை 96, 97 என்னாச்சுன்னா அந்த ஷிஃப்ட் இன் அட்வர்டைசிங் ஃப்ரம் ப்ராடக்ட் டு பீப்புள் ஓரியன்டட் ஃபோட்டோகிராஃபி, இமோஷன்ஸ் பிகேம் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னாச்சுன்னா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ பெரிய காலம் சின்னதாக போய் அந்த மாடல் ஸோ எல்லாத்துமே ஒரு வெட் கிரைண்டர் எடுத்திங்கன்னா அந்த வெட் கிரைண்டர் பெருசாக இருக்கும், அது சின்னதாக போய் அந்த பர்சன் வாஸ் யூஸிங் இட், அந்த மாடல் இல்லை அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பிக்சர் ப்ளஸ் இட்ஸ் எமோஷன்ஸ். ஸோ அது வந்து கனெக்டிங் டு பயர்ஸ் வந்து இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இட் ஷிஃப்டட் டு பீப்புள் ஃபோட்டோகிராஃபி. ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் பீப்புள் ஃபோட்டோகிராஃபி. அந்த இதில் தான் இட் பிகேம் லாட் ஆஃப் மாடல்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அங்கேருந்து ஃபேஷன் ஆல்சோ ஸ்டார்டட் வித் இட். ஓகே, சூப்பர் சார். அண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்கிறதுக்கும் படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ எடுத்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஐ மீன் அதெல்லாம் about 18, 19, 17 who want to get into films or modeling or into media business. ஸோ அங்கே என்ன இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ எடுக்கும்போது we need to bring out different facets of their personality. How do they look in western outfit, Indo-western, traditional outfit, in terms of hair, makeup, look. ஸோ அது வந்து கொஞ்சம் ஏன்னா வரவங்க ஃப்ரெஷர்ஸ், ஸோ தே won't know what to do. ஸோ in terms of posing எல்லாமே ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை டியூட்டர் பண்ணுற மாதிரி you'll have to start off. And plus you use experienced makeup artist, hairstylist, ஒரு டீமோட ஒர்க் பண்ணி we try to give down different looks for the model. ஏன்னா இப்போ அவங்க ஃபிலிம்ஸில் if they want to get into filmsனா அந்த ஒரு டிரெக்டர் அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே இந்த பர்டிகுலர் ஃபேஸ் எனக்கு எந்த கதைக்கு சூட் ஆகுமா அப்படின்னு வரும்போது நம்ம ஒன்லி ஃபேஷன் எடுத்துருந்தோன்னா அது ஒத்து வராது. ஸோ அங்கேயே இஃப் யூ கிவ் தெம் டிஃப்ரென்ஸ் திங்ஸ், சார் இவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி இருப்பாங்க, வில்லேஜ் லுக்கில் எப்படி இருப்பாங்க, ஃபேஷனபிளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு சிட்டி நெக்ஸ்ட் டோர் கேர்ள், ஸ்வீட் நெக்ஸ்ட் டோர் கேர்ள்னால் எப்படி இருப்பாங்க. ஸோ வி கிவ் தெம் டிஃப்ரெண்ட் லுக்ஸ். ஸோ டிரெக்டர்ஸ் ஃபில்ம் பார்க்கும்போது தே வில் பி ஏபிள் டு ரிலேட் டு இட் அண்ட் சே ஓகே இவங்க இதில் ஃபிட் ஆகிறாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் வென் யூ ஷூட் ஃபார் ஃபிலிம்ஸ் அட்வர்டைசிங் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் இட் பிகம்ஸ் மோர் அ பிஸ்னஸ் ஓரியன்டட், கமர்ஷியல். அதாவது பிகாஸ் தேர் ஸ்பெண்டிங் ஸோ மச் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் லுக் கம்ஸ் அவுட். ஏன்னா பிகாஸ் இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா இஸ் ஹியூஜ் அண்ட் த ஹங்கர் ஆஃப், அதாவது எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன அதுன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அண்ட் தட் ஆப்பிடைட் இஸ் தேர் ஃபுல்லி because there's Twitter, there is Instagram, there's Facebook, then all the other TikTok and every other social media platforms. So they need to feed people. So appo varumbodhu it becomes more of a business venture where that first look becomes very important. அந்த படத்தோட பேசிக் ஐடியா ரொம்பவும் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு அளவுக்கு டு செட் ஒன் இன்ட்ரெஸ்ட், டோன் இன்ட்ரெஸ்ட், அது இந்த ப்ராஜெக்ட் வருது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ வி பிளான் அக்கார்டிங்லி. ஓகே சார். ஸோ அதில் ஃபைனல் அவுட்புட் யாருது சார் இருக்கும்? ஃபைனல் என்ன சொல்லுங்கள்? இட்ஸ் அ டீம் ஒர்க். ஜென்ரலி இட்ஸ் அ டீம் ஒர்க். ஏன்னா டிரெக்டர் உட்காந்து அதை ப்ரீஃப் பண்ணி அப்புறம் அந்த டீம் ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து என்ன பண்ணால் எப்படி இருக்கும், எப்போல்லாம் ஷூட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் லுக், அப்புறம் மிட் ஷூட்டிங் இதில் ஃபார் ஆடியோ ரிலீஸ் முன்னாடி இன்னொரு செக்மெண்ட் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வி பிளான். அந்த பேசிக் பிளான் பண்ண அப்புறம் ஷூட் வரும்போது வி சிட் வித் சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிரெக்டர்ஸ், ஸ்டைலிஸ்ட், அவங்களெல்லாம் உட்காந்து ஹவு டு வி ஒர்க் திஸ் அவுட். இட்ஸ் டோட்டலி டீம் ஒர்க். ஓகே சார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஃபோட்டோ ஷூட்லேயே டஃபஸ்ட்னா எது சார் சொல்லுவீங்க? டஃபஸ்ட்னது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமே டஃப் தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டஃப் ஆக்சுவலாக. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேலண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சமந்தா ஷாட் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போர்ட்ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக், அவங்க ஒரு வால் சாஞ்சிட்டு இருக்காங்க, தெர் இஸ் அ பில்லர், தெர் இஸ் அ வாட்டர் பாடி, அந்த மாதிரி இருக்குது. பட் வாட் ஹேப்பன் அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் எமோஷன்ஸ் தான். அது ஐ கான்டாக்ட், த எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நத்திங் இஸ் சிம்பிள். எல்லாத்துக்குமே யூ நீட் டு புட் இன் தட் கைண்ட் ஆஃப் எஃபர்ட் அந்த எஃபெக்டை கொண்டு வரதுக்கு. ஓகே, சூப்பர் சார். அண்ட் சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபோட்டோ பார்த்தா கதை சொல்லணும், படம் பார்த்து கதை சொல்லணும். ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு சார் பிலீவ் பண்ணுறீங்க? அது உண்மைதான். அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்த அப்புறம் யார் அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்களோ அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் சரி, இது இன்னும் அதாவது டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இஸ் பெட்டர். ஏன்னா இட் ஹேஸ் டு கெட் த வியூவர் திங்கிங். அவங்க நிறைய அவங்க யோசிக்க வச்சா தான் இட் ஹேஸ் தட் எஃபெக்ட். அது டிஃப்ரெண்ட் ஆமாம், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஸோ நம்ம நினைக்கலாம் என்ன, நான்
நான் ஒன்று நினச்சி எடுத்திருக்கேன், அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னா தட்ஸ் வெரி குட். ஏன்னா யுவர் ஃபோட்டோகிராஃப் ஹஸ் மேட் சம்மன் திங்க் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கே எடுக்கும்போது அது புரிஞ்சிருக்காது. ஓ இவ்வளோ மீனிங் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியும் லாஸ்ட்டில். ஸோ தட் மேக்ஸ் மீ மோர் வாட் யூ கால் மோர் அட்டென்டிவ். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அது எப்படி இன்டர்பிரேட் ஆகணுன்றது வேறு விஷயம். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பட் more they think is better. That is what it is. A good picture must make the viewer to think a lot. மக்களை யோசிக்க வைக்கிறது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட மெயின். எக்ஸாக்ட்லி. ஸோ ரீசெண்டாக வந்து மாஸ்டர் தேர்ட் லுக் சார், ஸோ பயங்கர இன்டென்ஸாக இருந்தது. விஜய் சேதுபதி சார் அண்ட் விஜய் சார் ஆப்போசிட்டில் ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஐடியா எப்படி சார்? லோகேஷ் கனகராஜ் சார் லைட்டாக சொல்லுவாங்க. இது வந்து லோகேஷ் சாரும் சரி, டிசைனர் பிரசன்னாவும் சரி, எல்லோரும் டீம் ஒர்க் பண்ணி தான் பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட் அதான் அது இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தே ஹட் பிளான்ட் அண்ட் கிவன் தட் பர்டிகுலர் லுக் டு ஹேவ் சம் இன்டென்சிட்டி. அண்ட் ஐம் ஹாப்பி இட் ஒர்க் தட் வே. ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி ஐ மீன் அது ஃபோன் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு ஐ மீன் தெரிய வந்தது. பட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் இட். ஸோ கரெக்டான ஒரு டோன் செட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு 2 months இருக்குது படம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு. ஸோ இன்னும் போஸ்டர்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஆமாம், நிச்சயமாக வரும். நிச்சயமாக வருங்காலம் பிஃபோர் ஆடியோ லான்ச் வந்து இன்னும் நிறைய போஸ்டர்ஸ். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு 2 பேரை லென்ஸில் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐ மீன் அவங்க அதுக்கு முன்னாடி நெவர் ஒர்க், அவங்க தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 பேர் சேர்ந்து வரும்போது அது வேறு விஷயம். அது வேறு. ஸோ ப்ரெஷர் ஆன் மீ அந்த விஷுவல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. But it's a teamwork, everybody, the director and designer எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து ஒரு 200% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த லுக் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி நீங்கள் யாரை சார் கேப்சர் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி சிவாஜி கணேசன் சார் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அப்போ ஐ வாஸ் அபவுட் 23-24. அவரோட வீட்டில் எடுத்தோம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வித் த பர்சனாலிட்டி. அந்த அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார், இல்லை நர்வஸ்? இல்லை ஐ வாஸ் வெரி நர்வஸ் சார். எனக்கும் ஃபிலிமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் வாஸ் மோர் இன்டு அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இட் வாஸ் வெரி நர்வஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியை ஃபஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் அண்ட் ஷூட்டிங். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் சார். ஐ மீன் எடுக்க அவரோட இன்புட்ஸ் கொடுத்து ஸோ லாட் ஆஃப் நியூ திங்ஸ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லென்ஸ் வழியாக பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யார்? அப்படின்னு இல்லை. பிகாஸ் ஃபோட்டோஜெனிக் மை மெயின் திங் என்ன, எல்லாருமே ஒரு போர்ட்ஃபோலியோவாக வந்தாலே என்ன எப்படி அழகாக காட்டுவீங்க. தட் இஸ் த பேஸ். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம், ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம். இட்ஸ் அப் டு த ஃபோட்டோகிராஃபர். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் சும்மா அங்கே நின்னா இடம் ஆர்டினரியாக தான் தெரியும், இல்லை ஒரு பர்சன் ஆர்டினரியாக தான் தெரியுவாங்க. ஆனால் with the help of lights, with your lenses and your camera, அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அது வேறு லெவலில் எடுத்துன்னு போகிறது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட சேலஞ்ச். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவங்கள அந்த ஃபோட்டோவில் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க, எப்படி நேரில் பார்க்குறதுக்கு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அதுதான் தட் இஸ் வாட் இஸ் சினிமா. அதுதான் சினிமா. தட் இஸ் ஒன்லி ஃபோட்டோகிராஃபி. எல்லாருமே அழகாக அப்படி பார்த்துட்டீங்கன்னா அப்போ ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன வேல்யூ இருக்குது? இட்ஸ் லைக் தட். இட்ஸ் லைக் அ பெயிண்டர். கரெக்ட். எப்பவுமே ஒரு பெயிண்டிங் ஒருத்தர் வரையும் போது ஒரு ஆர்டினரி விஷயத்தை வரைஞ்சி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்ப்பீங்க இந்த லொக்கேஷன் பிக்சர்ஸ் எல்லாம், ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு எனி பிக்சர், அந்த டூரிசம் பிக்சர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது ஓகே அவ்வளோதான். ஏன்னா அந்த எடுக்கிறது வந்து மார்னிங் 5:30, ஈவினிங் 6:30, ட்வைலைட் டைம், இந்த மேஜிக் லைட்டில் தான் எடுப்பாங்க. நீங்கள் எப்போவுமே மேஜிக் லைட் எழுந்துக்கவே மாட்டீங்க. ஆமாம், ஏன்னா ஹாலிடே நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க, நீங்கள் 9 மணிக்கு எழுந்து வெளியில் வந்து பார்த்தா வெயில தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜாப் இஸ் டு மேக் த ஆர்டினரி லுக் எக்ஸ்ட்ராடினரி. அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒரு மாடல் ஆகணும், இல்லை வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃப்க்கு ஒரு போஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் ஹேவ் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ், இல்லை ஸ்கின் டோன், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ மாடல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை எந்த அளவு சார் பிலீவ்? சார் இப்போ மாறிச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து இட்ஸ் ஆல் பிகம் லாட் ஆஃப் ரியலிசம். அதாவது இப்போ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னாலே யாருமே 6.2 feet டால், அப்புறம் அப்படியே வெள்ளையா, அப்படி ஃபிலிம்ஸ்லையும் சரி மாடலிங்லையும் சரி ஜென்ரலி தேவ் அக்செப்ட் பீப்புள் தே வே. இப்போது அட்வர்டைஸிங் எடுத்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஃபாதர் மதர் கேரக்டர் வந்து நிச்சயமாக எப்படி ஒரு வீட்டில் இருப்பாங்களோ அப்படி தான். நவ் ரியலிசம் இஸ் டேக்கிங் ஓவர் பிக் டைம். அதே மாதிரி மாடலிங் எடுத்திங்கன்னா கூட தே கோ வித் ரியலிஸ்டிக் பீப்புள்.
இன்ஃபேக்ட் நவ் ஆஃப் தெம் யூ யூஸ்ட் பாடிஸ், அதாவது ஒரு காலத்தில் ஸ்லிம்மாக தான் இருக்கணும், 6 foot tall மினிமமாக இருக்கும், இல்லை ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு 5'7" இருந்தால் தான் அந்த மாதிரி. இட்ஸ் கான் நவ் தே யூஸிங் பீப்புள் who are overweight, who are medium weight, lightweight, underweight. They use all kinds of models because they have to reach to அந்த மாதிரி ஆடியன்ஸ். எல்லாருமே மாடல் மாதிரி கிடையாது உலகத்தில். ஸோ they need to target everybody. They have to make everybody happy. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ரியலிசம் இஸ் டேக்கன் ஓவர் a lot more. ஏன்னா பிக்சர்லேயும் ரொம்ப அழகாக இருந்தால் சில பேர் கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி யாரோ இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப்னா எவ்ரிபடி இட்ஸ் வெரி லைட் மேக்கப். எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு தான் they will dress up. ஸோ இட்ஸ் மாறிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் உங்களுக்கு ஷூட் பண்ணுறது டஃப்பாக இருக்குமா, இல்லை நேச்சுரல் ரைட் அவுட்டோரில் ஷூட் இண்டோர் வந்து பிகாஸ் யூ கிரியேட்டிங் யுவர் ஓன் லைட்ஸ். அண்ட் இண்டோரில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ளாஷ் லைட்ஸ் வந்து இட்ஸ் லைக் சன்லைட் மாதிரி. It's a powerful source. You will have to control it. நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அதை கொண்டு வரணும், யூஸிங் டிஃப்ரெண்ட் கேஜெட்ஸ் அண்ட் டிஃப்யூசர்ஸ் அண்ட் பவுன்சஸ் அந்த மாதிரி பண்ணி. ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூஸ் ஃப்ளாஷ் லைட்ஸ். அ சேலஞ்ச். ஆனால் சன்லைட் மாதிரி கொண்டு வரலாம், பட் யூ நீட் டு நோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி லைட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ டைம் சார் எடுத்துப்பீங்க? ஸோ மெயின்லி பிளானிங் தான். எனிதிங் அது ஒரு சினிமா பொறுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கலாம், மாடலிங் சின்ன ஒரு மாடலிங் ஷூட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்வர்டைசிங் ஷூட்டாக இருக்கலாம். வி டேக் அ லாட் ஆஃப் டைம். அதாவது இப்போ மாடல்ஸ் எடுத்திங்கன்னா கூட யாராவது வந்து மீட் பண்ணால் ஃபஸ்ட்டு வி ஆஸ்க் them to go work out, டேக் அபவுட் 1 month's டைம், க்ரூம் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். எந்த மாதிரி க்ளோத்ஸ், எந்த மாதிரி மெட்டீரியல், யார் ஸ்டிச் பண்ண போகிறாங்க, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து எப்படி என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் அன்லெஸ் அந்த பிளானிங் சரியாக இருந்தால் தான் you will be able to undertake the photography and make it look good. So planning becomes the most important aspect. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடி you will take more time? Not முன்னாடியும் கிடையாது, many days or sometimes months also it takes to prepare for the shoot. ஸோ ப்ரிப்பரேஷனோட போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர். இப்போ நான் குறிப்பாக சாட்டர்டே சண்டேலாம் சும்மா அந்த ஏரி பக்கம் அந்த மாதிரிலாம் போனால் லைனாக கார் நிறுத்திட்டு எல்லாருமே டிஎஸ்எல்ஆர் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி மேலே மக்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு கிரேஸ் வர்றதுக்கான காரணம் வந்து சோஷியல் மீடியா. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு த ஐடியா இஸ் டு ஷேர். இதுக்கு முன்னாடி வி குடன்ட் ஷேர். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு கேமரா இருக்கும், யாரோ ஒரு பிறந்தநாள் வந்தால், இல்லை ஒரு கல்யாணம், இல்லைன்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல் போவாங்க சம்மர், அப்போ தான் கேமரா வெளியில் ரோலும் ஒரே ஒரு ரோல். சம்டைம்ஸ் அதுலேயே ஒரு 5 ஃப்ரேம் எடுத்துகிட்டு திரும்பி ஹாலிடேக்கு இன்னும் ஒரு 5 ஃப்ரேம் வச்சுட்டு ஒரு இன்னொரு பர்த்டே இன்னொன்று அப்படியே முடிச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை வாஷ் பண்ணுவோம், அது ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டில் அந்த நான் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ் டு ஹேவ் மினோல்டா வியூ ஃபைண்டர். அதே மாதிரி தான் அந்த ரோல் அப்படியே இருக்கும். எடுத்து கடைசியில் போய் ப்ராசஸிங், அது பெரிய விஷயம், போய் ப்ராசஸிங் கொடுத்து அதை பார்க்கணும். ஸோ அப்படி இருந்த இது பிகாஸ் யார் there's no one to share with. அது வந்து ஆல்பமில் ஒட்டி வைக்கணும், யாராவது வீட்டுக்கு வந்தால் அது காட்டும். இப்போ என்ன ஆகுதுன்னா, மொமெண்ட் யூ ஷூட் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் unknown people also. That is the point. ஸோ அந்த ஷேரிங் இது வந்த உடனே ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷோ ஐதர் ஷூட்டிங் தெம்செல்ஸ், இல்லைன்னா மற்றவங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம். ஸோ மெயின் திங் இஸ் பிகாஸ் த சோஷியல் மீடியா, பிகாஸ் தே ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர். பேசிக்லி ஷேரிங் யூர் ஹாப்பினஸ் சொல்கிறாங்களே. நம்ம ஒரு ஈவெண்ட், ஒரு பர்த்டே நடக்குது, ஒரு 10 பேர் வந்து செலிப்ரேட் பண்ணோன்னா ஊரே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ தட் இஸ் வை தட் திங். ப்ளஸ் குட் பிக்சர்ஸ் எல்லாருமே பார்த்து விரும்புவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஸ்விட்ச் ஓவர் டு ப்ரொஃபஷனல் கேமராஸ் டு ஷூட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், திரும்பி சோஷியல் மீடியா பார்க்க ஈச் ஒன் வாண்ட்ஸ் டு ஹேவ் பெட்டர் பிக்சர்ஸ். ஒரு பர்த்டேனா இப்படி தான் எடுப்போம். சடன்லி பீப்புள் பிகேம் கிரியேட்டிவ். சரி, பர்த்டே இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், இப்படி நிற்கலாமா. ஸோ இட் பிகேம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தே ட்ரை ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ். சும்மா ஒரு சாதாரண ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி சாப்பிட்டா கூட 4 பேர் சொன்னாங்கன்னா they take different kinds of pictures. So as a photographer I feel it's a wonderful thing. I mean, ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு காலத்தை எதிர்பார்த்ததே இல்லை, பார்த்துருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி everybody is a photographer. Everybody from the age of கை வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற அந்த லெவல்லேருந்து வயசான காலத்துலேருந்து அகெயின் கை ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்கிற வரைக்கும் பீப்புள் டேக் பிக்சர்ஸ்.
And as a photographer, because which other profession can do it? Nobody. Only photography. Yes, so that is something nice. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஐடியாலஜி வந்து உடனே ஒரு பிக்சராக வரது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ அதுக்காகவும் மேபி லைஃப்பை என்ஜாய் பண்ணால் அவங்க ஒரு நல்ல ஹாபியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நிறைய ஃபோட்டோகிராஃபர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நல்ல பிக்குக்காக நம்ம வந்து எவ்வளோ மணி நேரம் வேணால் காத்துட்ருக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் நிறையாவும் படங்கள்லாம் கூட அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பிக்குக்காக ரொம்ப நாள் காத்துருந்தீங்களா? மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைசிங் ஷார்ட்ஸ் அவுட்டோர்லாம் அந்த மாதிரி தான். வில் வெயிட் ஃபார் த டைம், அந்த டைமிங் கரெக்டாக வரலாம். சம்டைம்ஸ் எடுக்க முடியலன்னா மேபி வில் கம் பேக் த நெக்ஸ்ட் டே. எஸ்பெஷலி வைல்ட் லைஃப்பில் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இது. ஏன்னா வைல்ட் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு கேமரா எடுத்து திடீர்னு ஃபாரஸ்ட்டில் போய் எடுக்கிறது கிடையாது. வைல்ட் லைஃப் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபாரஸ்ட்லேயே கப்புள் ஆஃப் மந்த்ஸ் இருந்து அந்த ஒரு ஷாட்டுக்காக கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் சம்டைம்ஸ் 1 இயர் கூட வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம அந்த ஒரு பிக்சர் பார்த்து ஜாலியாக போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் another விஷயம், அதாவது another important thing is அவங்க வந்து எடுக்கிறது வந்து வேறு விஷயம். ஆனால் the study they've done in terms of ஒரு டைகர்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், the background, the zoology, the biology behind the whole thing, அதை படிச்சுட்டு வந்தால் தான் they will know about the tiger. சும்மா போய் எடுக்கிறதுக்கு they need to do the habitats, அது ஹேபிட்ஸ் என்ன இருக்கும், எந்த சீசனில் எங்கே வந்து தண்ணி குடிக்கும், எந்த சீசனில் எங்கே இருக்கும், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ், அதெல்லாம் அதாவது படிச்சிருந்தால் தான் அந்த இது போய் எடுக்க முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ரிசர்ச், ஒன்லி தென் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, சூப்பர் சார். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க கிடைக்கிற லைட்டிங்கை வச்சு தான் எடுக்க முடியும், ஏதோ லைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக. ஸோ ஃபோட்டோகிராஃபி இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னா அதுக்கான படிப்புன்னு ஏதாவது இருக்குதா சார்? இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லை இந்த சென்ஸ் அது லாட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, அது தவிர டுட்டோரியல்ஸ். பட் இட் டிபெண்ட்ஸ், அவங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ டு எனி லெவல். ஐ மீன் ஒரு காலத்தில் யூ குடன்ட் ஆக்சஸ், இன்றைக்கி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஆக்சஸ் எனி திங். ஜஸ்ட் லைக் நாளைக்கு ஒரு டேபிள் டாப் ஒன்று எடுக்கணுன்னா யூ ஹேவ் 100 வீடியோஸ், அதை வாட்ச் பண்ணி எடுத்துடலாம் ஓரளவுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அன்லெஸ் யூ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இட்ஸ் ஆல் செல்ஃப் தாட், எதுவுமே பார்த்து எடுத்ததில்லை, எல்லாம் செல்ஃப் டீச்சிங்கோடு தான் நம்ம பழகி எடுத்திருக்கோம். ஸோ நவடேஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் த எக்ஸ்போஜர் எனிபடி கேன் பிகம் எனி திங். அதாவது ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, நாளைக்கு ஒருத்தர் ஷெஃபாக ஆகணும்னா ஆகலாம், யூடியூப் பார்த்து நிச்சயமாக பழகிக்கலாம். ஸோ இட்ஸ் சேஞ்சிங், த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். உங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா என்ன ஞாபகம் இருக்கா சார்? நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் ஐ மீன் சின்ன குழந்தை மினால்டா வியூ ஃபைண்டர் வச்சு. வியூ ஃபைண்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் ஐ ஸ்டார்டட் வித் மாமியா RB67. அதான் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃபார்மேட் கேமரா, ஃபிலிம் கேமரா. ஓகே சார். இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி எது சார் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கேமரா? இப்போது வாட் வி யூஸ் இஸ் த phase 1 which is almost 100 megapixel phase 1. So that is the latest and the maximum megapixel available right now. அதுதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃப்ரெஷர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்கன்னா அவங்க என்ன கேமரா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்? ஸோ பட்ஜெட் இப்போது பாருங்கள், இப்போ டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஃபோனில் எடுத்தாலே அழகாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் வியூ கேம் அது. ஆமாம், அதாவது ரொம்ப பேர் கேட்பாங்க என்ன கேமரா. ஆல் த கேமராஸ் ஆல்மோஸ்ட் சேம் லெவல் தான். உங்களுக்கு அதிகமாக பணம் இருந்தால் நீங்கள் கேன் பை எக்ஸ்பென்சிவ் கேமராஸ், அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ லிட்டில் லோவர். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தெர் இனஃப் அண்ட் மோர். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் லெவல் அது வேறு. Starting stage is almost all the cameras are very good in terms of technology. So take your time. It will be 1 year, 2 years, 3 years. But and the 2-3 years of work will build your confidence. நாளைக்கு மேலேருந்து கீழே விட மாட்டேன். இதை கேப்சர் பண்ண ஒரு the main reason to come here is to capture the image. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாலே வில் கெட் யூ ஷார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐ மீன் நம்ம ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் மேலே வர முடியும். ஏன்னா யூ நீட் டு see and ஒர்க். கபிச்சி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் சார் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொன்று கபிச்சி வழங்கும் ஒரு லெதர் ஷூஸ்ன்னு நினைக்கிறேன் சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். நீங்கள் எப்படி ஸ்டைலாக இருக்கீங்களோ அதே மாதிரி இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இதுக்கு கூடும் சார். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thank you so much. Thank you. Please do like, share and comment. Thank you. Subscribe to Talks of Cinema.